வணக்கம். ஜாபைஜக் ஃப்ரம் ஜவாத்பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது கைதட்டல் எப்படியாவது பெற வேண்டும். நம்ம பேச்சு பத்திரிகையில் வர வேணும். பாராட்டப்பட்டாலும் சரி, நம்மை பிறர் ஒதுக்கப்பட்டாலும் சரி, இந்த மாதிரிலாம் யோசிக்கிறதெல்லாம் கிடையாது. இப்படியோ பத்திரிகையில பேர் வரணும், 4 பேர் கைதட்டணும். இதன் அடிப்படையில் பலவிதமான அரசியல் கட்சி தலைவர் இருக்கிறாங்க. அதுல மிக பிரபலமானவர் இன்னைக்கு சீமான் அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். பொதுவாக எந்த ஒரு மேடையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட விஷயமாக ஏதோ ஒரு வகையில ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிடுவாரு. பேசக்கூடிய விஷயம் நன்றாக இருந்தாலும் பரவாயில்லை, முதல்ல அப்படித்தான் சிறுபான்மை மக்கள் என்று சொல்லக்கூடாது அப்படின்னாரு. அப்புறம் இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் சாத்தானின் பிள்ளைகள் அப்படின்னாரு. இப்படி ஒவ்வொன்றா அது எங்கு எந்த நிலைப்பாடு அப்படிங்கலாம் தெரியாது. அவர் வாட்டுக்கு படபடன்னு பேச வேண்டி உளறிவிட வேண்டியது. சில பேர் சொல்றாங்க அவர் மயக்கத்தில் பேசுகிறாரா இல்லை சிங்கிளா பேசுறாரா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் அவருடைய பேச்சுக்கள் என்பது ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருந்தாலும் கடைசியில வேறு விதமாக பேசி முடிச்சுட்டு அங்க பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு போவது என்பது சீமானுடைய ஒரு பொதுவான ஒரு வழக்கமாகவே போய்விட்டது. இப்ப சமீபத்துல கூட இந்த விக்கிரவாண்டி தேர்தல் வகையில கலைஞர் சம்பந்தப்பட்ட வகையில ஒரு பாடல், கள்ளக்குடி கொண்ட கலைஞர் பாககவி, அந்த பாடலை ஒருத்தவங்க உல்டாவா போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதை இவங்க எடுத்து பாடக்கூடிய சமயத்துல அது மிகப்பெரிய பிரச்சனையாகி அது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம். இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல மக்கள் எவ்வாறு ஓட்டு போடுவார்கள் அப்படிங்கிற பல விஷயம் இருக்கு. ஆமா, அங்கீகாரத்தை வாங்கிட்டாரு. இப்ப எல்லாம் அந்த கட்சியை விட்டு நிறைய பேர் விலகிட்டே இருக்கிறாங்க, ஏகப்பட்ட பேர். ஆமா, அப்படி கும்பலாக கூட்டமாக தென் மாவட்டங்கள்ல ஏகப்பட்ட பேர் நாத்தாக்கா நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகிட்டாங்க. மாவட்ட செயலாளர்கள் மற்றபடி அங்க இருக்கக்கூடிய மண்டல பொறுப்பாளர்களை விலகக்கூடிய சமயத்துல கும்பலா அப்புறம் கட்சி என்ன இருக்கும், நிலைப்பாடு இல்லாம தான் இருக்கும். அதன் அடிப்படையில ஒரு 4 நாளுக்கு முன்னால நடந்த ஒரு கூட்டம்ங்கிறது இது புத்தக வெளியீட்டு விழான்னு சொல்லலாம். பாப்பாசி, அதாவது தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றபடி பதிப்பாளர் சங்கம் நடத்தக்கூடியது. அது ஒவ்வொரு வருஷமும் பண்ணுவாங்க. பச்சை பாஸ் காலேஜ் பக்கத்துல பண்ணுவாங்க. இடம் கிடைக்கல அப்படின்னா ஒய்எம்சிஏ மைதானத்துல பண்ணுவாங்க, நந்தனத்துல. இந்த வருஷம் ஒய்எம்சிஏ மைதானத்துல பண்ணியிருக்காங்க. 48வது புத்தக காட்சி திருவிழா அற்புதமா நடக்கும். நாங்களாம் கூட வருஷம் கலந்துக்குவோம். என்னுடைய புத்தகம் எல்லாமே எங்களுடைய பதிப்பகம் முஜீப் இந்தியா கிரியேஷன் பதிப்பகம் ஃபுல்லாக ஏகப்பட்டது அங்கே விற்பனைக்கு இருக்கு. மற்றபடி என்னுடைய அனைத்து புத்தகம் அங்கே விற்பனைக்கு இருக்கு. நல்லா அற்புதமான ஒரு வருஷம் லட்சக்கணக்கான பேர் கூடக்கூடிய மிகப்பெரிய ஒரு புத்தக திருவிழா. ஆமா, இன்னைக்கு வரைக்கும் 10 லட்சம் பேர் வந்திருக்காங்க. ஆனா 10 நாள் தான் நடந்திருக்கு. அப்ப ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 65,000 70,000 பேருக்கு மேல செல்லக்கூடிய அளவுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு புத்தக திருவிழா. தமிழகத்துல பிரம்மாண்டமான ஒரு புத்தக திருவிழா அது பாப்பாசி நடத்தக்கூடிய, சென்னை நடத்தக்கூடிய புத்தக திருவிழா தான். அதுல ஒரு புத்தக வெளியீட்டு விழா. நம்ம குறிப்பிட்ட ஒரு பதிப்பகம், அவர்கள் பெயரை சொல்ல நான் விரும்பவில்லை. ஆமா, அவர்கள்லாம் எனக்கு மிக நெருங்கிய நண்பர்கள் தான். ஆமா, அவங்க ஒரு புத்தக விழா வெளியீட்டு விழாவுக்கு சீமானை அழைக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஒரு அரசியல்வாதி, ஒரு நடிகராக இருந்து அரசியல்வாதியாக மாறினார். அப்புறம் பிறகு மேடையிலேயே பலவிதமா ஊன்னு நடிப்பாரு. ஆமா, கேமரா இல்லாம நடிப்பாரு. மைக்கு முன்னால் நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நடிகர், கேமரா இல்லாமலே நடிக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி. இந்த மாதிரி பலவிதமான பெயருக்கு சொந்தக்காரரா அவர் அவரை கூப்பிட்டு ஒரு புத்தகத்தை வெளியிடுறதுக்காக பண்ணியிருக்காங்க. உள்ள நுழையிறப்பே பாப்பாசி நிறுவனம் சொல்லிட்டாங்க. ஏன்னா அவர் சர்ச்சைக்குரிய பேச்சாளர் சீமான். ஒரு பேச்சு பேசினார் அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனையை பண்ணிட்டு அவர் வாட்டி போயிடுவார். இங்க இருக்கிறவங்க முட்டிக்கணும், நீயா நானான்னு முட்டிக்கிட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். இவர்களுக்குள்ள கருத்து வேறுபா பிரச்சனை வந்துடும். அப்புறம் யாரு வெளியிட்டாங்களோ அப்ப அவங்களுக்கு பிரச்சனை. இப்ப அவங்களுக்கு பிரச்சனை வந்தாச்சு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தை உள்ள நுழையிறப்பே பாப்பாசி நிறுவனம் சொல்லிட்டாங்க, அப்ப இது புத்தக
வெளியீட்டு அரங்கம், புத்தக விழா அரங்கம், புத்தக காட்சி அரங்கம், புத்தக திருவிழா நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மைதானம். இதுல வந்து அரசியல்லாம் பேசக்கூடாது. மற்றபடி தனிநபர் தாக்குதல் பேசக்கூடாது. தனிநபர் தாக்குதல் இருக்கக்கூடாது. நார்மலா பேசுங்க, புத்தகத்தை வெளியிட்டு போங்க, புத்தகத்தை பத்தி பேசுங்க. மற்றபடி வந்து வேறு விதமான கருத்துக்கள் பேசக்கூடாது. அவன் நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா அவங்க வந்து இங்க வர மாட்டாங்க. ஆமா, புத்தகம் தானே. பல லட்சம் எழுத்தாளர் எழுதிய புத்தகம், பல கோடி புத்தகங்கள் இருக்கக்கூடிய சமயத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு முத்திரை குத்திட்டா அப்படின்னா 10 பேர் வரலன்னு வச்சுக்கோங்க, அவன் பார்த்து 10,000 பேர் வராம போயிடுவாங்க. அப்புறம் 10 லட்சம் பேர் வராம போயிட்டாங்கன்னா அப்புறம் இவங்க புத்தக திருவிழா நடந்து என்ன பிரயோஜனம் இருக்கு? அதெல்லாம் வந்து உணர்ந்துதான் வந்து எந்த ஒரு பேச்சாளரும் அங்க பேசுவாங்க. ஏகப்பட்ட பேர் பேசியிருக்கிறாங்க. கமல்ஹாசன் பேசியிருக்காரு, மற்றபடி கமல்ஹாசன்லாம் பேசியிருக்கிறாரு. அதெல்லாம் வந்து எந்த ஒரு அரசியல், அவரும் ஒரு அரசியல்வாதி தான். ஆமா, மற்றபடி வந்து ஏகப்பட்ட இவர் திண்டுக்கல் லியோண்டி பேசியிருக்காரு. மற்ற ஏகப்பட்ட பேர், ஞான சம்பந்தன் அவர்லாம் பேசினார் அப்படின்னா அப்படியே வயிறு குழுங்கும். ஆனா அரசியல் சம்பந்தப்பட்ட வகையில் எந்த ஒரு வார்த்தையும் இருக்காது. மறைமுகமாக பேசிவிட்டு அப்படியே போயிடுவாங்க. மற்றபடி அது அரசியலாவும் தெரியாது, தனிநபர் தாக்குதலாவும் தெரியாது. ஆனா சீமான் அப்படி இல்லை. புத்தகத்தை வெளியிட்டு கொண்டு பாப்பாசி சொன்ன சம்பந்தப்பட்டவங்க சரிங்க அதே மாதிரி அரசியல் நான் பேசல அப்படின்னு ஒத்துருக்காரு. பாப்பாசி நிறுவனமும் சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி அரசியல் பேசக்கூடாது, தனிநபர் தாக்குதல் கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு சரிங்க நான் அரசியல் பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன்னு கிடைக்காது. புத்தகத்தை வெளியிட்டு இருக்கிறாரு. புத்தகத்தை வெளியிட்டு மற்றபடி வந்து புத்தகத்தை பத்தி அப்படியே பேசி டக்குனு அரசியல் கொண்டு நுழைஞ்சிட்டாரு. அதுதான் வந்து அரசியல்வாதி. அரசியல் நுழைஞ்சு தனிநபர் தாக்குதல் அப்படியே அவர் பழையபடி ஆரம்பிச்சிட்டார். ஆமா, இதுக்கு இடையில வந்து அந்த கூட்டத்துல வந்து தமிழ்த்தாய் வாழ்த்து ஒளிபரப்பப்படவில்லை. பாருங்க, இந்த 2 நாளைக்கு முன்னாலதான் வந்து RM ரவி சட்டமன்றத்துல அப்படி ஒரு பிரச்சனை கிளப்பினாரு. ஆமா, அதுக்கு வந்து சீமானே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சார். தமிழகத்தை விட்டு RM ரவி போகட்டும் அப்படின்னாரு. ஆமா, இப்ப இவரும் அது மாதிரி பண்ணியிருக்கிறார். தமிழ்த்தாய் வாழ்த்தை ஒளிபரப்பாமல் அந்த கூட்டத்தை வந்து முடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அப்புறம் RM ரவிக்கும் சீமானுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிற கேள்வி இந்த இடத்துல வருது. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுக்கிடையிலே போயிட்டாரு. அதுதான் பிரச்சனை ஆயிருக்கு. உடனே அதுக்கு சம்பந்தப்பட்டவங்க தனிநபர் தாக்குதல் வரக்கூடிய சமயத்துல பிரச்சனை வரும் இல்லையா? டக்குன்னு அவர் வாட்டுக்கு போயிட்டார், எதிர்த்து போயிட்டாரு. அதே மாதிரி வந்து ஒவ்வொரு அந்த இதுல பார்த்தோம் அப்படின்னா அந்த புத்தக கண்காட்சியில ஒவ்வொரு பாதை மாதிரி வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு பாதைக்கு வந்து ஒவ்வொரு எழுத்தாளருடைய பேரை போட்டிருப்பாங்க. அது என்ன அவருடைய பேரை இங்க போட்டிருக்கிறீங்க, இவருடைய பேரை இங்க போட்டிருக்கிறீங்க அப்படின்னு அடுத்த ஒரு கருத்து பரிமாற்றமான ஒரு தேவையற்ற ஒரு கருத்துக்களை அங்க பதிவு பண்ணியிருக்காங்க சீமான். அதுக்கு பாப்பாசி விளக்கம் கொடுத்துருக்கு. அது எங்களுடைய விருப்பம்ங்க அது அப்படின்ட்டாங்க. ஒரே மூஞ்சியில் அடித்தால் போன்று. பார்த்தீங்களா? இல்லை, அவங்க நிறுவனம் நடத்துறாங்க, நம்ம உள்ள நுழைஞ்சிட்டு வந்துடும், முடிஞ்சு போச்சு. இதுல எதுக்கு அரசியல் தனிப்பட்ட தாக்குதல்? கூடாது இல்லையா? உடனே அவங்க சொல்லிட்டாங்க, இது எங்களுடைய சமாச்சாரம், எங்களுடைய நிலைப்பாடு, நாங்க பண்றோம், நீங்க யார் அதை கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பாப்பாசி நிறுவனத்துடைய விருப்பம் சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. அப்புறம் அதையும் சொல்லிடுறாங்க, அதை தமிழ் முதலமைச்சர் மற்றும் அரசை சார்ந்துதான் நாங்க உள்ளோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தனிப்பட்ட முறை சொல்லிட்டாங்க. அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் அரசை சார்ந்து உள்ளோம், ஒரே வார்த்தை. அதுக்காக வந்து நாங்க திமுகவை சார்ந்தவர்கள், அதிமுகவை சார்ந்தவர்கள், நாளைக்கு வேறொரு கட்சி வந்து அந்த கட்சியை சார்ந்தவர்கள் அப்படின்னு அவங்க சொல்லல. பொதுவா எந்த கட்சி எந்த ஆட்சி இருக்குதோ அந்த கட்சியை சார்ந்தவரும் அந்த அரசை சார்ந்தவரும் அப்பதான் வந்து பெரிய அமௌண்ட் தருவாங்க. நம்ம ஏன்னா அதுக்கு பந்தல் அமைக்க மற்ற சோர்ஸ் அமைக்கிறதுலாம் வந்து இருக்கக்கூடிய பதிப்பாளர்கள் அமௌண்ட்டை போட்டாலுமே கூட தமிழக அரசாங்க யார் இருந்தாலுமே சரி, இன்னைக்கு திமுக இருக்கு, ஆமா, யாராக இருந்தாலுமே சரி ஒரு அமௌண்ட், பெரிய அமௌண்ட், இது குரோர் கொடுப்பாங்க. அதையும் கலந்துதான் இவங்க பண்ண முடியும். அந்த மாதிரி கலைஞர் கருணாநிதி ஐயா அவங்க வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை 2 கோடின்னு நினைக்கிறேன் போட்டு அதுல வரக்கூடிய இன்ட்ரெஸ்டை வந்து வட்டியை வந்து பல பதிப்பாளர்களுக்கு பரிசாக வழங்கும் சொல்லி போட்டு அவங்க ஐயா உயிரோடு இருந்தவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. அது இன்னைக்கு நடந்துட்டு தான் இருக்கு. அற்புதமான விஷயமா பண்ணிட்டு போயிருக்காங்க. அதன் அடிப்படையில நாங்க வந்து தமிழக அரசையும் தமிழ்நாடு முதலமைச்சரையும் நாங்க சார்ந்திருக்கிறோம். அதனால வந்து இப்படிதான் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம், நாங்க எப்படி அடுத்த வருஷம் நடத்துறது, அதையும் இன்னைக்கு அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. மற்றபடி தமிழ்த்தாய் வாழ்த்தை வந்து மாற்றி பாடியிருக்கிறாங்க. அதனால வந்து
எந்த பதிப்பகம் கூப்பிடுச்சோ அந்த பதிப்பகத்தை நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். அந்த பதிப்பகம் வந்து ஒரு 3 நாட்கள் எங்களுக்கு விளக்கம் தர வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நோட்டீஸ் அமைச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து அறிவுசார் உலகம் இது. அதனால வந்து சீமான் வந்து உளறிட்டு போயிருக்கிறாரு. முன்னாள் முதலமைச்சரை பத்தி உளறிட்டு போயிருக்காரு, அரசியலை பத்தி உளறிட்டு போயிருக்கிறாரு, தனிநபர் தாக்கம் நடத்திட்டு போயிருக்காரு. 48 வருஷமா நாங்க இதை பண்ணிட்டு இருக்கோம். புத்தக காட்சி இது வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனை நடந்ததே கிடையாது. அதனால வந்து இனி வரும் காலங்கள்ல வந்து பயங்கரமான கட்டுப்பாடு நாங்கள் விதிக்க போறது கூட இன்னைக்கு வந்து பாப்பாசி வந்து ரொம்ப காட்டமா பதில் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் சீமான் சொல்லிட்டாங்க, சீமான் மன்னிப்பு கேட்க வேண்டும். இன்னைக்கு வரைக்கும் சீமான் வந்து இந்த சம்பவம் நடந்து 2-3 நாளைக்கு மேல ஆச்சு. சீமான் இன்னைக்கு வரைக்கும் மன்னிப்பு கேட்கல. இது வந்து எந்த அளவுக்கு அவருடைய பெருந்தன்மையை காட்டுகிறது அப்படிங்கிறதை நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? இது வந்து ஒரு கடை திறப்பு விழாவோ மற்றபடி ஓப்பன் மீட்டிங்கோ கிடையாது. ஒரு குறிப்பிட்ட புத்தக திருவிழா. அது ஏகப்பட்ட பதிப்பாளர் நடக்கிற சமயத்தில் பல விதமான மக்கள் வருவாங்க. அங்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு தனிநபர் தாக்குது மற்ற அரசியல் பேசக்கூடிய சமயத்துல என்னடா அது இவங்க அறிவுசார் உலகமா இருக்கு, மற்றபடி அரசியல் பேசுறாங்களே. அரசியல் சம்பந்தப்பட்ட புத்தகம் எத்தனை விற்கிறாங்க, பல கோடி புத்தகத்துக்கு இருந்தாலும் அது அவரவருடைய நிலைப்பாடு. வாங்கி படிப்பது என்பது அவரவருடைய நிலைப்பாடு. புத்தகம் என்பது மறைவான விஷயம். வாங்கிட்டு போய் வீட்டுல படிக்க போறான். இவர் அப்படி இல்லை. சீமான் ஓப்பனாவே மைக்கில் பேசக்கூடிய சமயத்துல, ஓப்பனா கேட்கக்கூடிய சமயத்துல பல பேர் பல விதம் நினைப்பான் இல்லையா? அதையெல்லாம் ஒத்துக்கொண்டு சீமானியன் அதை மீறினார் அப்படிங்கிற உண்மையில வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் தான். பாப்பாசியை கூட நானும் ஒரு பதிப்பாளர், அதனால் நானும் வன்மையாக கண்டிக்கிறேன். நான் ஒரு எழுத்தாளர், அதனால் நானும் இதை வன்மையாக கண்டிக்கிறேன். நான் ஒரு கவிஞர், அதனால் நானும் இதை வன்மையாக கண்டிக்கிறேன். நான் இதுவரைக்கும் 38 புத்தகம் எழுதியிருக்கேன். 26 புத்தகம் நான் வெளியிட்டு இருக்கேன். என்னுடைய அனைத்து புத்தகங்களும் வந்து பாப்பாசியினுடைய நடத்தி கொண்டிருக்க நான் புத்தக திருவிழாவில் குறிப்பிட்ட ஸ்டால்ல கிடைக்கும். அதனால வந்து இந்த மாதிரி வர காலங்கள்ல இந்த மாதிரி சீமானை போன்றவர்கள் பேச விடக்கூடாது. பாப்பாசிக்கு நான் சொல்லிக் கொள்வது, ஆமா கண்டிஷன் போடுங்க. கண்டிஷன் போட்டு இந்த மாதிரி யாருமே பேசக்கூடாது அப்படி கண்டிஷன் போட்டா தான் வந்து நம்ம வந்து ஒழுங்கா புத்தக திருவிழாவை நடத்த முடியும். ஆமா, தனிநபர் தாக்குதலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. கட்டாயமாக இதற்கு சீமான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதுதான் எங்களை போன்ற எல்லோருடைய விருப்பமும் கூட. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.